தமிழ் மற்றும் தமிழர் நிலம் சார்ந்த செய்திகளை மாவட்ட வாரியாக தொகுத்து வழங்கும் நம்ம ஏரியா செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். பாதாள சாக்கடை திட்ட பணிகளால் சேதமடைந்த சாலையை சீரமைக்க கோரி பொன்னேரி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி லட்சுமி அம்மன் கோவில் தெருவில் 54 கோடி ரூபாய் மதிப்பில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தால் சாலைகள் சேதமடைந்து வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. எனவே சாலையை சீரமைக்க வலியுறுத்தி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய பேரூராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். திருவண்ணாமலை அருகே கிடப்பில் போடப்பட்டிருக்கும் மண்புழு உரம் தயாரிக்கும் திடக்கழிவு மேலாண்மை திட்ட கூடத்தை பயன்பாட்டுக்கு கொண்டுவர விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை அருகே சோமாசியாபாடி கிராமத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் இயற்கை முறையில் மண்புழு உரம் தயாரிக்கும் திடக்கழிவு மேலாண்மை திட்ட கூடத்தை கடந்த 2018ஆம் ஆண்டு மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். அதன் பிறகு ஒரு சில மாதங்கள் மட்டுமே பயன்பாட்டில் இருந்த மண்புழு தயாரிக்கும் திடக்கழிவு மேலாண்மை திட்ட கூடம் பயனற்று கிடப்பில் போடப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக பூட்டப்பட்டு பயனற்ற நிலையில் உள்ள மண்புழு உரம் தயாரிக்கும் கூடத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் 50 மாற்றுத்திறனாளிகளுக்கு பேட்டரி கார்கள் மற்றும் செவித்திறன் கருவிகளை அமைச்சர் SP வேலுமணி வழங்கினார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் SP வேலுமணி 50 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பேட்டரி கார், முதுகு தண்டுவட பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு வாட்டர் பெட், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு செவித்திறன் கருவிகள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் வேலுமணி ஆலோசனை மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் பழைய பித்தளை மற்றும் அலுமினிய பொருட்களை சுவாமி சிலைகளாக மாற்றிக் கொடுத்து அசத்தி வருகிறார்கள். வீட்டு சமையல் அறைகளை பித்தளை, அலுமினிய பொருட்கள் மற்றும் மண்பானைகள் அலங்கரித்து வந்தன. தற்பொழுது கால மாற்றத்தால் சில்வர் பாத்திரங்களுக்கு மவுசு அதிகரித்திருக்கிறது. இதனால் உபயோகப்படாமல் இருக்கும் பழைய பித்தளை, அலுமினிய பொருட்களை உருக்கி பூஜை அறையை அலங்கரிக்கும் சிலைகளாக மாற்றி அசத்தி வருகின்றனர் கர்நாடகாவைச் சேர்ந்த கூலி தொழிலாளிகள். அவர்கள் தற்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் முகாமிட்டு இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தாமிரபரணி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது பெருஞ்சாணி மற்றும் சிற்றார் அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் கொடித்துறை, மூவாற்று முகம் போன்ற தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கோவை அண்ணா காய்கறி சந்தை குத்தகைதாரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சந்தை வளாகத்தில் வியாபாரிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை அண்ணா காய்கறி சந்தையில் 400க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் சிறிய அளவிலான கடைகள் அமைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். சந்தையில் மாநகராட்சி சார்பில் கட்டண முறை கழிப்பிடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக குத்தகைதாரராக நியமனம் செய்யப்பட்ட காளியப்பன் என்பவர் வியாபாரிகளிடம் பண மோசடியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. இதனையடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சந்தை வளாகத்தில் வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற மாநகராட்சி அதிகாரிகள் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து வியாபாரிகள் போராட்டத்தை கைவிட்டனர். ஓமலூர் அருகே முதியவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜரான குற்றவாளியை தீவட்டிப்பட்டி போலீசார் 3 நாள் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தாராபுரம் ஆத்துக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தன். இவர் இளங்கோவன் என்பவருக்கு சொந்தமான பண்ணை தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது குருவிகளை வேட்டையாட வந்த அன்பு என்பவர் முதியவர் கோவிந்தனை பார்த்து துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பியோடிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கோவிந்தன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த வழக்கில் 2 மாதங்களாக தலைமறைவாக இருந்து வந்த அன்பு ஓமலூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவரை தற்பொழுது 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்.
புதுச்சேரியில் சாலையில் சென்று கொண்டிருந்த காரில் தீ விபத்து ஏற்பட்டது. மாயவரத்தைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் தனது உறவினரை புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை சென்றுவிட்டு மீண்டும் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். சிறிது தூரம் சென்றபொழுது காரின் முன்பகுதியிலிருந்து புகை வந்திருக்கிறது. இதனை கண்ட ஓட்டுநர் காரில் இருந்த 3 பேரையும் உடனடியாக கீழே இறக்கிவிட்டுள்ளார். சிறிது நேரத்தில் கார் தீப்பற்றி எரிந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். தீ ஏற்படுவதற்கு முன்பே அனைவரும் இறங்கியதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. வேளாண் மசோதாக்களை ரத்து செய்ய வலியுறுத்தி திருச்சியில் காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் சட்ட நகல்களை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்ட மசோதாக்களை ரத்து செய்ய வலியுறுத்தி டெல்டா மாவட்டங்களில் காவிரி உரிமை குழு சார்பில் இன்று சட்ட நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் போராட்டம் நடத்திய விவசாயிகள் மற்றும் காவிரி உரிமை மீட்பு குழுவைச் சேர்ந்தவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். வேளாண் மசோதாக்கள் விவசாயிகளை அடியோடு அழிக்கும் திட்டம் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். உளுந்தூர்பேட்டை அருகே கார் டயர் வெடித்து சாலையின் ஓரமாக இருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சென்னை பெருங்கடத்துறைச் சேர்ந்த ஜோதிடர் சாய் பாலாஜி என்பவர் அவரது உறவினரோடு காரில் நெல்லைக்கு சென்று கொண்டிருந்தார். உளுந்தூர்பேட்டை அருகே ஆசனூர் பகுதியில் சென்ற பொழுது திடீரென காரின் முன்பகுதி டயர் வெடித்தது. இதில் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடிய அந்த கார் சாலையோரத்தில் உள்ள மரத்தின் மீது பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை வழங்கக் கோரி அமைச்சர் ராஜலட்சுமியிடம் 60 வயது மூதாட்டி ஒருவர் முறையிட்டார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே மேல்நீலிதநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட 14 கிராமங்களில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி தொடங்கி வைத்தார். இதனையடுத்து பொதுமக்களிடம் அவர் மனுக்களை பெற்றுக் கொண்டிருந்தார். அப்பொழுது 60 வயது மூதாட்டி ஒருவர் வயதை காரணம் காட்டி தனக்கு 100 நாள் வேலை வழங்க அதிகாரிகள் மறுப்பதாக அமைச்சரிடம் முறையிட்டார். மேலும் கணக்காளர்கள் சிலர் முறைகேட்டில் ஈடுபடுவதாகவும் மூதாட்டி புகார் தெரிவித்தார். இதனை கேட்டுக்கொண்ட அமைச்சர் ராஜலட்சுமி சம்பந்தப்பட்டவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். கூடலூர் அருகே கிராமத்திற்குள் புகுந்த யானை கூட்டம் வீடுகள் மற்றும் ரேஷன் கடையை சேதப்படுத்தியதால் கிராம மக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்த தேவாலா அட்டி சேலக்கட்டை என்ற கிராமத்திற்குள் இரவு நேரத்தில் காட்டு யானை கூட்டம் புகுந்திருக்கிறது. அப்பொழுது காட்டு யானைகள் சில வீடுகள் மற்றும் ரேஷன் கடையை உடைத்து சேதப்படுத்தி உள்ளன. தொடர்ந்து அந்த பகுதியிலேயே யானைகள் முகாமிட்டுள்ளதால் அச்சமடைந்துள்ள கிராம மக்கள் யானைகளை விரட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். காமராஜர் அணை ராஜ வாய்க்காலில் மீண்டும் தண்ணீர் திறந்து விடப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை நீர் ராஜ வாய்க்கால் வழியாக காமராஜர் அணையை வந்தடையும். இவ்வாறாக வரும் மழை நீர் காமராஜர் அணையை வந்து சேரும் முன்பே குடகனாற்றுக்கு தண்ணீர் திருப்பி விடப்பட்டது. இதனால் சித்தையன்கோட்டை பகுதி விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். பின்னர் மாவட்ட நிர்வாக அறிவுறுத்தலின் பேரில் 15 நாட்களுக்கு மட்டும் குடகனாற்றில் தண்ணீர் திறந்து விடப்பட்டது. 15 நாள் காலக்கெடு நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து இன்று குடகனாற்றில் தண்ணீர் அடைக்கப்பட்டு மீண்டும் ராஜ வாய்க்காலில் தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த விவசாயிகள் தண்ணீரை மலர் தூவி வரவேற்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் ராசிபுரத்தில் நகைக்கடை உரிமையாளர்கள் தாமாக முன்வந்து கடைகளை அடைத்தனர். ராசிபுரம் நகர் பகுதி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் வேகமாக பரவி வருகிறது. இதனால் திருமணம் மற்றும் மற்ற விசேஷங்களுக்காக அதிகமானோர் நகைக்கடைக்கு வருவதால் இதனை கட்டுப்படுத்தும் விதமாக நகைக்கடை உரிமையாளர்கள் தாங்களாகவே முன்வந்து நகைக்கடைகளை அடைத்துள்ளனர். ராசிபுரத்தில் நகைக்கடைகள் சங்கம் சார்பில் 200க்கும் மேற்பட்ட நகைக்கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. திருப்பூர் அருகே வாகனத்தை முந்திச் செல்வதில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் அரிவாளால் தாக்கப்பட்டார். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பகுதியைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி என்பவர் கேரளாவில் ஜேசிபி ஆபரேட்டராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கேரளாவிலிருந்து தனது நண்பர்கள் முத்துசாமி, கார்த்தி ஆகியோருடன் கொடுமுடி நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். அவினாசி அருகே வரும்பொழுது முன்னே சென்ற அடையாளம் தெரியாத காரை இவரது கார் முந்திச் சென்றிருக்கிறது. அப்பொழுது அந்த அடையாளம் தெரியாத கார் ஓட்டுநருக்கு கையை நீட்டி வழிவிடுமாறு தட்சிணாமூர்த்தி சிக்னல் காட்டியிருக்கிறார். இதனை அடுத்து ஏற்பட்ட தகராறில் தட்சிணாமூர்த்தியின் கையை அரிவாளால் வெட்டி மர்ம நபர்கள் காரில் தப்பிச் சென்றிருக்கிறார்கள். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருச்சியில் நகைக்கடை அதிபரை தாக்கி 8 சவர நகைகளை பறித்து சென்ற சம்பவத்தில் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். திருச்சி பாலக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் ரவிச்சந்திரன். நகைக்கடை அதிபரான இவர் கடந்த 21ஆம் தேதி இரவில் மற்றொரு நகைக்கடையில் ஆர்டர் கொடுத்த 8 சவர நகைகளை பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை பின்தொடர்ந்து வந்த 7 பேர் கொண்ட மர்ம கும்பல் ரவிச்சந்திரனை தாக்கி நகைகளை பறித்துச் சென்றது. இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்ட போலீசார் நகை பறிப்பில் ஈடுபட்ட 7 பேரில் 4 பேரை தற்பொழுது கைது செய்துள்ளனர். அவர்களை கொரோனா பரிசோதனைக்காக திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அழைத்து சென்றனர். பாதுகாப்பு கோரி தஞ்சமடைந்த காதல் ஜோடியை போலீசார் சேர்த்து வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே செருகோல் ஆசாரி பொற்றவிலையைச் சேர்ந்த பபிஷா என்ற இளம்பெண் பப்ஜி விளையாட்டு மூலம் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த டேனியல் என்பவரை காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறிய பபிஷா அஜின் பிரின்ஸுடன் தலைமறைவானதாக கூறப்படுகிறது. பபிஷாவின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து காதல் ஜோடியை தேடி வந்தனர். இந்நிலையில் இருவரும் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். இவர்களின் காதலுக்கு அஜின் பிரின்ஸின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் போலீசார் இருவருக்கும் திருமணம் நடத்தி வைத்தனர். பெட்ரோல் நிலைய மேலாளரிடம் பணத்தை கொள்ளையடித்து சென்ற இருவரை சிசிடிவி கேமரா உதவியோடு போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியைச் சேர்ந்த கல்கிதாஸ் என்பவர் பெட்ரோல் விற்பனை நிலையம் நடத்தி வருகிறார். கடந்த 13ஆம் தேதி பெட்ரோல் நிலையத்திற்கு இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் மேலாளர் பாலாஜியிடம் இருந்து 30,200 ரூபாயை கொள்ளையடித்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளனர். இது தொடர்பான புகாரில் போலீசார் சிசிடிவி கேமரா பதிவுகளை கொண்டு விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் மீஞ்சூரைச் சேர்ந்த விஷ்ணு, காவல்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் இவர்களுடன் தொடர்புடைய சிலரையும் தேடி வருகிறார்கள். போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளை திருட சென்ற திருடர்கள் மருந்தகத்தில் சிக்கிக்கொண்ட திருடர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னை பழைய பல்லாவரம் பாரதி நகரில் தமீம் அன்சார் என்பவர் மருந்தகம் நடத்தி வருகிறார். இவரது கடையின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளை திருட முயன்றுள்ளனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக கடையின் ஷட்டர் தானாக மூடிக்கொண்டுள்ளது. சத்தம் கேட்டு வந்த உரிமையாளர் பொதுமக்களின் உதவியோடு வெளியில் பூட்டை போட்டு திருடர்களை சிறை வைத்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து விசாரணை நடத்தினர். அப்பொழுது திரிசூரத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் ராஜா, கார்த்திக் ஆகியோரிடம் தெரிய வந்தது. பின்பு இருவரையும் கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். ஆண்டிப்பட்டி அருகே நாகலாறு ஓடையில் பண்டைய தமிழரின் தொன்மை நாகரீகத்தை வெளிக்காட்டும் கல் செக்கு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நாகலாறு ஓடையின் மையப்பகுதியில் 15 அடி நீளமும் 7 அடி அகலமும் 3 அடி உயரமும் உள்ள பாறையில் பழங்கால கல் செக்கு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாண்டியர் கால கல்வெட்டாக இருக்கக்கூடும் என்றும், பண்டைய காலங்களில் வெளியூருக்கு பயணம் செய்யும் வணிகர்கள், துறவிகள் இரவில் தங்கி ஓய்வெடுக்கும் பொழுது உணவு சமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட கல் செக்காக இருக்கலாம் என்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகலாறு ஓடையில் தெப்பம்பட்டி முதல் ஆண்டிப்பட்டி வரை பழந்தமிழர் வாழ்ந்ததற்கான சான்றுகள் உள்ளதாகவும், அவ்வப்போது முதுமக்கள் தாழிகளின் உடைந்த ஓடுகள் விவசாய நிலங்களில் கிடைப்பதாகவும் குறிப்பிட்டனர். எனவே உரிய முறையில் மத்திய மாநில அரசுகளின் தொல்லியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டால் கீழடி போன்று இப்பகுதியிலும் பழந்தமிழர்களின் கலாச்சாரம், நாகரீகம், பண்பாடு உள்ளிட்டவை தெரிய வரும் என வரலாற்று ஆர்வலர்கள் கூறுகின்றனர். ரேஷன் அரிசியை பதுக்கிய மாவு மில் உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி பேரூராட்சி பகுதியில் ராமலிங்கம் என்பவர் மாவு மில் நடத்தி வருகிறார். இவரது மாவு மில்லில் ரேஷன் அரிசி அதிக அளவில் பதுக்கி வைத்திருப்பதாக லால்குடி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மாவு அரவை மில்லை ஆய்வு செய்தனர். அப்பொழுது 2 டன் ரேஷன் அரிசி பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதனை பறிமுதல் செய்த போலீசார் திருச்சி மாவட்ட உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்பு ரேஷன் அரிசியை பதுக்கிய ராமலிங்கத்தை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏ KS விஜயகுமாருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் ஊரடங்கின் பொழுது பல்வேறு கிராமங்களுக்கு சென்று நிவாரண உதவிகளை வழங்கி வந்தார். இந்நிலையில் அவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்று உறுதியானதை அடுத்து சென்னையில் உள்ள மியாட் தனியார் மருத்துவமனையில் KS விஜயகுமார் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருடன் தொடர்பில் இருந்த அதிமுக நிர்வாகிகள், குடும்பத்தினரும் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர்.
தலைவாசல் தினசரி காய்கறி மார்க்கெட்டிற்கு வரத்து குறைந்ததால் தேங்காய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் தினசரி காய்கறி மார்க்கெட்டிற்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் இருந்து தேங்காய் விற்பனைக்காக வருவது வழக்கம். இந்நிலையில் தலைவாசல் தினசரி காய்கறி மார்க்கெட்டிற்கு உள்ளூர் தேங்காய் வரத்து குறைந்து போனதால் ஈரோடு, அவிநாசி, பெருந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தேங்காய்களை வியாபாரிகள் கொள்முதல் செய்து வந்து விற்பனை செய்வதால் கடும் விலையேற்றம் அடைந்துள்ளதாக கூறுகின்றனர். ஒரு சிறிய தேங்காய் 15 முதல் 20 ரூபாய்க்கும், பெரிய தேங்காய் 30 ரூபாய் முதல் 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளனர். இதனால் தேங்காய் வாங்க பொதுமக்கள் அச்சப்படுவதாகவும் விற்பனை மந்தமாக உள்ளதாகவும் வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பங்குச்சந்தையில் கடும் இழப்பு ஏற்பட்டதால் பங்குச்சந்தை வணிகம் நடத்தி வந்தவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரோடு அருகே சூரம்பட்டியைச் சேர்ந்த நரசிம்மன் என்பவர் பல ஆண்டுகளாக பங்குச்சந்தை வணிகம் நடத்தி வந்துள்ளார். வாடிக்கையாளர்களிடம் பணம் மற்றும் தனது தொகையையும் பங்குச்சந்தையின் வணிகத்தில் முதலீடு செய்திருக்கிறார். இந்நிலையில் கடந்த சில வாரங்களாகவே நரசிம்மன் வாங்கி விற்பனை செய்யும் பங்குகள் அதிக வருவாய் இழப்பின்றி சந்தித்திருக்கிறது. இந்த நிலையில் மனக்கவலையில் இருந்த நரசிம்மன் நேற்றிரவு வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களை கிடப்பில் போட வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள பெரியார் சிலை முன்பு காவிரி உரிமை குழு சார்பில் சட்ட நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விவசாயிகள் புதிய வேளாண் சட்டங்களை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மேலும் வேளாண் சட்ட நகல்களை எரித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல தஞ்சை ரயில் நிலையம் முன்பு புதிய வேளாண் சட்ட மசோதாவை கிடப்பில் போட வலியுறுத்தி காவிரி உரிமை மீட்பு குழுவினர் சட்ட நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூதலூரிலும் காவேரி உரிமை மீட்பு குழு சார்பில் வேளாண் சட்ட மசோதா நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. ஆந்திராவிற்கு ரேஷன் அரிசியை கடத்த முயன்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டை சத்தியவேடு சாலை சந்திப்பில் போலீசார் வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்போது சென்னையிலிருந்து ஆந்திரா நோக்கி சென்ற சரக்கு வாகனத்தில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதை கண்டறிந்தனர். பின்பு வாகனத்தில் இருந்த 1500 கிலோ எடையுள்ள ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த போலீசார் சின்னப்புலியூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமு, பிரகாஷ் ஆகியோரை கைது செய்தனர். பின்பு வாகனம், அரிசி மூட்டைகள், கைதான இருவரையும் மாவட்ட உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஓமலூர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் 3 உதவி காவல் ஆய்வாளர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காவல் நிலையத்தில் கடந்த மே மாதம் முதல் முறையாக எஸ்ஐ உட்பட 13 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர். இதனால் ஒரு வாரம் காவல் நிலையம் மூடப்பட்டிருந்தது. மீண்டும் படிப்படியாக செயல்பட தொடங்கிய நிலையில் ஏற்கனவே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எஸ்ஐக்கு மீண்டும் தொற்று ஏற்பட்டதால் காவலர்கள் அச்சமடைந்தனர். இந்நிலையில் ஓமலூர் காவல் நிலையத்தில் பணியாற்றும் 3 உதவி காவல் ஆய்வாளர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்திற்கு முன்பு உள்ள மரத்தடியில் பொதுமக்கள் கொண்டு வரும் புகார்களை பெற்று அங்கேயே விசாரணை நடத்தி தீர்வு காண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திடக்கழிவு மேலாண்மை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் காட்டத்துறை ஊராட்சிக்குட்பட்ட முளவிலை பகுதியில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் குப்பைகளை தரம் பிரிக்கும் திடக்கழிவு திட்டம் செயல்படுத்த கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் என்று கூறி கட்டுமான பணியை தடுத்து நிறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மக்கள் நடமாட்டம் மற்றும் நீர்நிலைகள் இல்லாத பகுதியில் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர். ராஜபாளையத்தில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு தோண்டப்பட்ட சாலைகளை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகராட்சிக்குட்பட்ட 42 வார்டுகளில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கும் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்திற்காகவும் சாலைகளில் குழாய் பதிக்கும் பணி கடந்த ஓராண்டாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது ஒரு சில இடங்களில் பணிகள் நிறைவுற்ற நிலையில் தோண்டப்பட்ட சாலைகளை சரியாக மூடாமல் உள்ளதால் விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சாலையை சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.